பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேர்வழி பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, யாரெல்லாம் குர்பானி கொடுக்கணும், இன்னும் குர்பானி பிராணி எப்படி இருக்கணும், அதை எப்படி வைத்து எப்படி அறுக்கணும், இன்னும் அறுக்கும் போது என்ன துஆ சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யார் மீது குர்பானி கடமை அப்படின்னு பார்த்தோம்னா, வசதி உள்ளவங்க ஒவ்வொருத்தவங்க மீதும் இந்த குர்பானி ஆகிறது ஒரு சுண்ணத்தான கடமையா இருக்கு. சரிங்களா? வசதி இல்லாதவங்க மேல, அதாவது எனக்கு காசு இல்லை, நான் கடன் வாங்கிதான் இந்த குர்பானியை கொடுக்கணும் அப்படிங்கிறவங்க குர்பானி கொடுக்க அவசியம் இல்லை. ஏன்னா கடன் வாங்கி குர்பானி கொடுக்க நபியவங்க சொல்லி தரல நமக்கு. ஆக வசதி உள்ளவங்க அவங்க வசதி கேட்டார் போல இந்த குர்பானி கொடுக்கறது நல்லது. மற்றவரால் ஒரு ஆடு வாங்க முடியும் அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்யலாம், தாராளமா ஒரு ஆடு வாங்கலாம். சரிங்களா? அதே போல ஒரு ஒட்டகம் வாங்க முடிஞ்சாலும் அவர் தாராளமா ஒரு ஒட்டகத்தை வாங்கி குர்பானி கொடுக்கலாம். அதே போல ஒரு மாட்டை வாங்கக்கூடிய வசதி அவருக்கு இருந்தாலும் கூட அவர் ஒரு மாட்டை வாங்கி குர்பானி கொடுக்கலாம். அதுவே ஒரு ஆடுதான் ஒரு மாடுதான் அப்படின்னு இல்லை, அவர் வசதி கேட்டார் போல எத்தனை ஆடுகளோ இல்லை எத்தனை மாடுகளோ இல்லை எத்தனை ஒட்டகங்களோ என்ன செய்யலாம், அவர் வாங்கி குர்பானி கொடுக்கலாம். இல்ல என்னால ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒரு ஒட்டகத்தையோ வாங்க முடியாது, ஆனா எனக்கு பங்கு கொடுக்கக்கூடிய வசதி இருக்கு அப்படிங்கிறவங்க ஒரு மாட்டை 7 பங்கா பிரிச்சு, சரிங்களா, 7 பங்கா பிரிச்சு 7 பேரா சேர்ந்து ஒரு மாட்டை என்ன செய்யலாம், குர்பானி கொடுக்கலாம். அதே போல ஒரு ஒட்டகத்தை என்ன செய்யலாம், 7 பங்கா பிரிச்சு 7 பேரா சேர்ந்து என்ன செய்யலாம், ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கலாம். சரிங்களா? ஆக அவங்க வசதிக்கு தகுந்தா போல அவங்க குர்பானி கொடுத்துக்கலாம். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. எவரையும் அவரது சக்திக்கு மீறி அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கஷ்டப்படுத்த மாட்டான். சரிங்களா? இரண்டாவதா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குர்பானி கொடுப்பவர்கள் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்கிற நூல்ல பதிவாயிருக்கு. நீங்க குர்பானி கொடுப்பவரா இருந்து தூஹஜ் பிறையை கண்டா நீங்க குர்பானி கொடுக்கிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, நகத்தையும் முடியையும் வெட்ட வேண்டாம். இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு என்ன புரிய வருதுன்னா, துல்ஹஜ் பிறையை கண்டதுல இருந்து, அதாவது முதல் 10 நாளைக்கு, சரிங்களா, குர்பானி கொடுக்கிற வரைக்கும் குர்பானி கொடுக்கறவங்க நகத்தையோ முடியையோ வெட்டக்கூடாது. சரிங்களா? சில பேருக்கு துல்ஹஜ் 10 அதுக்கு இடையில பிறையை பார்த்த பிறகுதான் குர்பானி கொடுக்கக்கூடிய வசதி எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றவங்க, வசதி வந்த பிறகு, சரிங்களா, அந்த குர்பானி கொடுக்க போறேன், இப்பதான் எனக்கு காசு கையில கிடைச்சிருக்கு அப்படின்னு நியத் வைக்கிறவங்க துல்ஹஜ் பிறையை பார்த்த பிறகு எப்போதிலிருந்து நியத் வைக்கிறாங்களோ அப்போதிலிருந்து அவங்க குர்பானி கொடுக்கிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, முடியையோ நகத்தையோ வெட்டக்கூடாது. சரிங்களா? முடி இருக்கிற இடத்துலயோ நகை இருக்கிற இடத்துலயோ ஏதாவது வலி ஏற்பட்டா அந்த முடியையோ நகத்தையோ வெட்டணும், அப்பதான் இந்த வலி குறையும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க என்ன செய்யலாம், அந்த நகத்தையும் முடியையும் வெட்டி கொள்ளலாம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது முன்னாடியே பார்த்திருப்போம், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. அதெல்லாம் என்ன செய்ய மாட்டான், யாரையும் அவங்க சக்திக்கு மீறி கஷ்டப்படுத்த மாட்டான். சரிங்களா? அடுத்து குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது இந்த ஹதீஸ் திர்மிதி என்ற நூல்ல பதிவாயிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணி நல்ல ஆரோக்கியமானதாகவும் திராகத்திரமானதாகவும் இருக்க வேண்டும். சரிங்களா? நமக்கு பார்க்கும் போதே தெரியும், கண்ணு பார்வை கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற பிராணிய கொடுக்க கூடாது, நொண்டியா இருக்கக்கூடிய பிராணிய கொடுக்க கூடாது. சரிங்களா? அதே போல மெலிந்து இருக்கக்கூடிய நோயுள்ள பிராணிய என்ன செய்யக்கூடாது, நம்ம குர்பானி கொடுக்க கூடாது. சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பிராணிகளுக்கு எத்தனை வயது, சரிங்களா, எத்தனை ஆண்டு பூர்த்தியா இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஆட்டிற்கு நபி அவங்க சொல்லியிருக்காங்க, 1 ஆண்டு முழுமையா பூர்த்தியா இருக்க வேண்டும். அதே போல மாட்டிற்கு 2 ஆண்டுகள் பூர்த்தியா இருக்கணும். அதே போல ஒட்டகத்தை நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது 5 வருடங்கள் பூர்த்தியா இருக்கணும். சரிங்களா? முஸ்லிம் என்ற நூல்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு அன்சாரி தோழர் ஆட்டை அறுக்கிறதுக்காக கட்டி எடுக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்டை அறுப்பதை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க.
ஆக குட்டிகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய பிராணி என்ன செய்யக்கூடாது, அறுக்கக்கூடாதுங்கிற விஷயம் இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு புரிய வருது. அவற்றிலிருந்து, அதாவது குர்பானி பிராணியிலிருந்து நீங்களும் உண்ணுங்க. வறுமையில் இருக்கிறவங்களுக்கும், அதாவது கையேந்தாம இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொண்டு திருப்தியா இருக்கிறவங்களுக்கும், இன்னும் யாசிப்பவர்களுக்கும் நீங்க என்ன செய்யுங்க, சாப்பிட கொடுங்க அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஆக இவ்வளவு பங்கு, இவ்வளவு வச்சு இவ்வளவு கொடுக்கணும், இவ்வளவும் நமக்கு எடுத்துக்கணும், இவ்வளவு பிறருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற பங்கிட்ட அளவை பத்தி அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லல. நீங்களும் உண்ணுங்க, பிறருக்கும் கொடுங்க. அதாவது வெளியில சொல்ல வெட்கப்படுவாங்க, சரிங்களா? அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தியா வாழ்வாங்க. ஆனா வறுமையில இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுங்க. இன்னும் கேட்கறவங்களுக்கு, மற்றவங்க கிட்ட கேட்பாங்க, அவங்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்க கொடுத்து உதவுங்க அப்படிங்கிற குர்ஆன் ஆயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். புகாரிங்கிற நூல்ல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, யார் பெருநாள் தொழுகைக்கு முன்பாக ஒரு பிராணியை அறுக்குறாங்களோ அவங்க என்ன செய்யட்டும், திரும்பவும் அறுக்கட்டும், சரிங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு புரிய வர்றது, குர்பானி ஆகிறது பெருநாள் தொழுகைக்கு பிறகுதான் கொடுக்கணும், சரிங்களா? அப்படி பெருநாள் தொழுகைக்கு முன்பே கொடுத்து விட்டால் என்ன செய்யணும், அவங்கள தொழுகைக்கு பிறகு கொடுக்குமாறு, வேறொரு பிராணி கொடுக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நம்ம இந்த ஹதீஸ்ல பாக்குறோம். ஜுந்தப் பின் சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இந்த ஹதீஸ் புகாரி என்ற நூல்ல பதிவாயிருக்கு. நாங்க ஹஜ் பெருநாள் தொழுகையை தொழுதுட்டு குர்பானி பிராணியை அறுத்து கொண்டிருந்தோம். அப்போ சில பேர் என்ன செஞ்சிருந்தாங்க, அந்த தொழுகையை தொழுறதுக்கு முன்னாடியே சில பேர் அறுத்திருந்தாங்க. அதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, தொழுகைக்கு முன்னாடி அறுத்தவங்க திரும்பவும் என்ன செய்யுங்க, வேறொரு பிராணிய அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி தக்பீரையும் சொல்லி அருங்க சொல்லியிருக்காங்க. நல்லா இதுல இருந்து நமக்கு தொழுகைக்கு முன்னாடி அறுக்கக்கூடாது, தொழுகைக்கு பிறகுதான் அறுக்கணும் அப்படிங்கிற விஷயம் புரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர், அல்லாஹ்வின் பெயரையும் அல்லாஹ்வின் மீது தக்பீரையும் சொல்லி அறுத்திருக்காங்க, சரிங்களா? பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர், அல்லாஹ்வின் பெயரை கொண்டே அறுக்கிறேன், அல்லாஹ் இன்னும் அல்லாஹ்வே மிக பெரியவன் அப்படிங்கிற துஆ ஓதி அறுத்திருக்காங்க, சரிங்களா? இப்போ குர்பானி பிராணிய எங்க குர்பானி கொடுக்கலாம், சரிங்களா? எந்த இடத்துல வச்சு குர்பானி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, புகாரி என்கிற நூல்ல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸல்லா என்ற திடல்ல குர்பானி கொடுக்கறவங்களா இருந்திருக்காங்க. இன்னொரு ஹதீஸ், அதே புகாரி என்ற நூல்ல பரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இன்றைய நாள்ல நாங்க முதலாவது என்ன செய்வோம், தொழுகை செய்வோம், பிறகு நாங்க திரும்பி சென்று குர்பானி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த திரும்பி சென்றுங்கிற வார்த்தையை மார்க்க அறிஞர்கள் தொழுதுட்டு திரும்புறதுங்கிறது வீட்டிற்கு தான் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வைக்கிறாங்க. ஆக நம்ம இடல்லையும் குர்பானி கொடுக்கலாம், வீட்லயும் குர்பானி கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு புரியுது. புகாரி என்ற நூல்ல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவே கத்தியை எடுத்துட்டு வா, அதை நல்லா கூர்மைப்படுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிஷா எல்லாம். அப்போ அவங்க எடுத்து கொடுத்ததும் அவங்க கருப்பு வெள்ளையும் சேர்ந்த 2 ஆடுகள் என்ன செஞ்சிருக்காங்க, அறுத்திருக்காங்க. அப்போ அறுக்கும் போது அதனுடைய கழுத்துல அவங்களோட பாதத்தை வச்சு அழுத்திருக்காங்க, ஏன்னா அது எங்கேயும் ஓடாத மாதிரி வச்சு அழுத்திருக்காங்க. அப்புறம் பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் அப்படின்ற துஆவை சொல்லி அறுத்திருக்காங்க, சரிங்களா? இந்த ஹதீஸ் புகாரி என்ற நூல்ல பதிவாயிருக்கு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ஒட்டகத்தை படுக்க வச்சு அறுக்கிற ஒருவரை பார்த்தாங்க. அப்ப அவங்க கிட்ட சொல்றாங்க, நீங்க ஒட்டகத்தை நிக்க வச்சு ஒரு காலை கட்டி என்ன செய்யுங்க, நீங்க அந்த ஒட்டகத்தை அறுங்க, ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிமுறை அதுவாதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த மனிதர்கிட்ட சொல்றாங்க. ஒட்டகத்தை அறுக்கும் போது நம்ம என்ன செய்யணும், நிக்க வைத்து ஒரு காலை கட்டி என்ன செய்யணும், அறுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்ல நமக்கு புரியுது. புகாரி என்ற நூல்ல பதிவாயிருக்கு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 7 ஒட்டகங்களை என்ன செஞ்சாங்க, அறுத்தாங்க. இன்னும் மதீனால என்ன செஞ்சாங்க, கருப்பும் வெள்ளையும் சேர்ந்த 2 ஆடுகளையும் என்ன செஞ்சாங்க, அறுத்தாங்க அப்படிங்கிற ஹதீஸ் பதிவாயிருக்கு. ஒரு மனிதர்
ஒரு பிராணியை தான் அறுக்கணும்னு இல்லை, அவர் வசதி கேட்டாரு போல எத்தனை பிராணியை வேணாலும் அறுத்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்பானி பிராணிய படுக்க வச்சுட்டு, அதாவது ஆட்டை படுக்க வச்சுட்டு அங்க இருந்த ஒருத்தவங்க கிட்ட எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, இந்த ஆட்டை அறுப்பதற்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த மனிதர் என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உதவி செய்யறாங்க. சுப்ஹானல்லாஹ். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம குர்பானி கொடுப்பதற்காக மற்ற மனிதர்களிடம் உதவி கேட்கலாம், சரிங்களா, உதவிக்காக ஆள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த ஹதீஸ்ல இருந்து புரிஞ்சுக்கலாம். இந்த ஹதீஸ் திர்மிதி என்கிற நூல்ல பதிவாயிருக்கு. அதா இப்னு யசார் அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல குர்பானி எவ்வாறு அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆட்டையே குர்பானி கொடுத்தார்கள், சரிங்களா, ஒரு ஆட்டையே தனக்காகவும் தன்னோட குடும்பத்துக்காகவும் குர்பானி கொடுத்தார்கள். அதையே தானம் உண்பார்கள், பிறருக்கும் என்ன செய்வாங்க, உண்ண கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு புரியக்கூடியது என்னன்னா, ஒரு மனிதர் அவர் வசதிக்கேற்றார் போல ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ இல்ல மாடு பங்கோ மாட்டை பங்கு வைக்கிறாரோ இல்ல ஒட்டகத்தை பங்கு வைக்கிறாரோ அது அவருக்கும் அவரது குடும்பத்துக்கும் அதுவே போதுமானது. அதையே நம்மளும் சாப்பிடணும், பிறருக்கும் சாப்பிட கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இந்த ஹதீஸ்ல இருந்து புரிஞ்சிருக்கோம். புகாரி என்கிற நூல்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கக்கூடிய பொறுப்பை என்னிடம் கொடுத்தாங்க. அதனுடைய கயிறையோ இல்ல அதனுடைய தோலையோ இல்ல அதனுடைய சாணத்தையோ இல்ல அது சம்பந்தப்பட்ட குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பிராணியை சம்பந்தப்பட்ட எதையுமே அதற்கு கூலியா கொடுக்க கூடாது, சரிங்களா, அதை தர்மமா தான் கொடுக்கணும். அதை தவிர்த்து நம்ம தனியா தான் என்ன செய்யணும், கூலி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக குர்பானி பிராணியிலிருந்து எந்த ஒரு பாகத்தையும் என்ன செய்யக்கூடாது, ஏன் அது மேல போட்டிருக்க கயிறை கூட நபி அவங்க சொல்லியிருக்காங்க, அதையும் என்ன செய்யக்கூடாது, நீங்க கூலியா கொடுக்க கூடாது, தர்மமா தான் கொடுக்கணும், சரிங்களா. நம்ம தனியா தான் என்ன செய்யணும், கூலியா கொடுக்கணும், சரிங்களா. அதனுடைய சாணத்தை கூட என்ன செய்யக்கூடாது, அதனுடைய தோலை கூட என்ன செய்யக்கூடாது, நம்ம கூலியா கொடுக்க கூடாது. அபு துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் அல்லாத மற்றவர் பெயரில் பிராணியை அறுத்தவனை அல்லாஹ் சபிக்கிறான், நவுதுபில்லாஹ் மின்ஹா. நம்ம அல்லாஹுடைய பெயரில் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், பிராணிய அறுக்கணும். இந்த குர்பானி கொடுக்கும் போது மட்டும் இல்ல, எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போது என்ன செய்யணும், நம்ம அல்லாஹுடைய பெயரால் மட்டும்தான் செய்யணும், சரிங்களா. பூமியில் அடையாள சின்னங்களை திருடியவனை அல்லாஹ் சபிக்கிறான். இன்னும் இஸ்லாத்துல இல்லாத விஷயங்களை, சரிங்களா, இல்லாத விஷயங்களை இருக்கிறதா சொல்லி, புதுமையான விஷயத்தெல்லாம் இருக்கிறதா சொல்லி புகுத்துறவனையும் அதற்கு அடைக்கலம், சரிங்களா, அதை புகுத்துறது மட்டும் இல்ல அதற்கு அடைக்கலம் கொடுக்குறவனையும் என்ன அல்லாஹ் தஆலா சபிக்கிறான், நவுதுபில்லாஹ் மின்ஹா. நம்ம இதனுடைய சட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக நம்ம ஒரு விஷயத்த செய்யறது பெரியது இல்லை, ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் போது என்ன அதற்குரிய ஒழுக்கங்களையும் சட்டத்தையும் கடைபிடிச்சு அதன் முறைப்படி செய்யறது தான் என்ன அல்லாஹ்விடத்துல முழுமையான நன்மையை நமக்கு பெற்றுத்தரும், சரிங்களா. நம்முடைய உள்ளத்தையும் என்ன செய்யணும், தூய்மையா நம்ம வச்சுக்கணும், சரிங்களா. ஆக நம்ம கொடுக்கக்கூடிய குர்பானி அனைத்தையும் அல்லாஹு தஆலா முழுமையாக ஏற்றுக்கொள்வானாக. அதற்குரிய முழுமையான நன்மைகளையும் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.